உங்களுக்கு பச்சை வாழைப்பழம் மரம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏலக்காய் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது பச்சை வாழை மரத்துது இலை பாருங்கள், எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ரொம்ப அகலமாக இருக்கும். ஸோ இந்த சைடில் வந்து காமிக்கிறேன் நான் பாருங்கள், எவ்வளோ அகலமாக பெருசாக இருக்குது பாருங்கள், அகலமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து பச்சை வாழை, ஓகேவா? அதே வந்துட்டு அந்த சைட் பாருங்கள், லைட்டாக ஊசி மாதிரி இருக்கும் இலை பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொப்ரா போட்டு வச்சுருக்கோம், மாட்டு சாணம் தான் பாருங்கள். இந்த மாதிரி அகலம் இல்லாமல் ஊசி ஊசியாக இருக்கும் இலை, அந்த மாதிரி வந்துச்சுன்னா பாருங்கள். இது வந்து அங்கே இருக்குது பாருங்கள், அது 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 இருக்குது பாருங்கள், அது வந்து பச்சை வாழை. ஸோ இதுவும் பச்சை வாழை தான். ஸோ அதுவும் பச்சை வாழை தான். இது வந்துட்டு ஏலக்கி, அங்கே இருக்குது பாருங்கள், அது ஏலக்கி. ஸோ அந்த இலைலாம் நீட்டாக ஊசி மாதிரி வரும், ரொம்ப ஊசி மாதிரி வராது, பட் நம்ம பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். அகலமாக இருக்கும் பச்சை வாழை, இது ஏலக்கி இது ஊசி மாதிரி இருக்கும். இப்படி தான் கண்டுபிடிக்கிறது. அப்புறமா பழம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி நம்ம தெரிஞ்சிடும் என்ன வாழைன்னுட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு இதுதான் டிஃப்ரென்ஸு. ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். பாய்.